கடந்த 2009 ஆண்டு இதே நாள் பிப்ரவரி 19ஆம் தேதி காவல் நிலையினர் அத்துமீறி உயர் நீதிமன்றத்தில் நுழைந்து இந்த சிவப்பு கட்டடத்தை வழக்கறிஞர்களின் இரத்தத்தால் மீண்டும் சிவப்பு வர்ணம் பூசிய நாள். இங்க ரெட் பில்டிங் இதை சொல்றோம். இந்த ரெட் பில்டிங் மேலும் சிவப்பதற்கு, இரத்தத்தால் சிவப்பதற்கு காரணமாக இன்றைக்கு கோட்டையிலே இருக்கிற திமுக அரசாங்கம், அண்டைய திமுக அரசாங்கம். இப்போது வழக்கறிஞர்கள் சங்கம், ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு முடிவெடுத்திருக்கு. இந்த வழக்கில் நியாயம் வழக்கறிஞர்களுக்கு கிடைக்கவில்லை, தாக்கப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று வழக்கறிஞர் சங்கங்கள், ஒவ்வொரு சங்கங்களும் ஒவ்வொரு தீர்மானம் போட்டிருக்கு. MHA சிபிஐ இந்த வழக்கை சரியாக கையாளலைங்கிறது அவங்களுடைய குறைபாடு. எனவே சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு சென்றிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை முற்றுகையிட வேண்டியது செஞ்சார்ஜ் கோட்டை. அங்கதான் இன்றைக்கு முதலமைச்சர், அன்னைக்கு துணை முதல்வர், அன்னைக்கு அவர் தான் அந்த சம்பந்தப்பட்ட நாள் அன்று அன்றைய முதல்வர் அமைச்சர் கருணாநிதி அவர்கள் உடல்நலக் குறைவால் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். முதுகு தண்டு வட வலி அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு பொறுப்பு முதலமைச்சராக, அதாவது உள்துறை அன்றைக்கு கையில் வைத்திருந்தது அன்றைய துணை முதல்வர், இன்றைய முதலமைச்சர். அன்றைக்கு சட்ட அமைச்சர் யாருன்னா இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார்ல அண்ணன் துரைமுருகன் அவர்கள். இவர்கள் இருவரும் உத்தரவிட்டு தான் அன்றைக்கு இந்த தாக்குதலே நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது எய்தவன் இருக்க அம்பை நோவான போலீஸை ஏன் குறை சொல்றீங்க, ஏன் சிபிஐ குறை சொல்றீங்க? தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஓடினால் ஓடினால் வாழ்வின் ஓரத்திற்கே ஓடினால்ங்கிறது பராசக்தி படத்து வசனம். அதுபோல சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி கேரிடாரில் நீதிபதியை ஓட வச்சு அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கருணாநிதியோடைய வசனம் எழுதிய ஒரு படம் நீதிக்கு தண்டனை. நீதிபதிகளை தாக்கி ஒரு நீதிபதி தலையில் கை வச்சுட்டு வெளியே வந்த காட்சிகள் எல்லாம் தமிழ்நாடு பார்த்தது. கிட்டத்தட்ட 16 வருடம் ஆயிடுச்சு, இன்னும் நீதி கிடைக்கல. நீதிக்காக போராடுகிற பொதுமக்களுக்கு நீதி வாங்கி தரோன்னு வழக்கறிஞர்கள் சொல்லுவோம். ஆனால் வழக்கறிஞர்களுக்கு நீதி கிடைக்கல. எனவேதான் இந்த கருப்பு நாள். இந்த கருப்பு நாளில் நான் தெரிவிப்பது என்னவென்றால், வழக்கறிஞர்கள் என்பது ஒரு தனி மனிதன் அல்ல, அது ஒரு சமூகம். எனவே வழக்கறிஞர்களை தாக்கிய எவரும் ஆட்சிக்கட்டிலில் தொடர்ந்து இருந்ததாக இல்லை. இன்னும் அதை பொறுப்பை உணராம இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேருந்து. நேற்று திருநெல்வேலி டெப்போவில் பஸ்ஸை தள்ளிக்கிட்டு இருக்காங்க, அங்கே பஸ் இல்லாத நிலைமை. இத்தனை பேருந்தை வழக்கறிஞர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தால் நீதி கொடுக்கணும்னு இந்த அரசாங்கம் நினைக்குதா? இல்லை. ஏனென்றால் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர் தான் கேட்டாங்க, சிபிஐ இருக்கு. ஆனால் போதிய ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசு செய்யலை. இப்போ குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது எனக்கு தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் இல்லை. அந்த அதிகாரிகளை காப்பாற்றியது யாருன்னா அரசாங்கம். யார் அப்படின்னா அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அரசாங்கம். அவங்க எடுத்த உடனே அதில் ஒரு அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு பண்ணியிருக்கலாம், வருத்தம் தெரிவித்திருக்கலாம். நீதிமன்றத்தில் ஓப்பனாக ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொன்னால் வழக்கறிஞர்கள் அதை எதிர்கொள்ள அன்றைக்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் ஒரு வீம்பாக வழக்கறிஞர்களை தாக்க வேண்டும் என்ற யாரெல்லாம் பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு இந்த தெருவில் போனாங்களோ எல்லாரையும் தாக்கினாங்க. இந்த பக்கம் கடை வச்சிருக்கவங்கெல்லாம் கூட தாக்கப்பட்டார்கள். நீதி இன்னும் கிடைக்கவே இல்லை. அப்போது நீதி கிடைக்காத, நீதிக்கு தண்டனை கொடுத்த ஒரு அரசாங்கம் அன்றைய திமுக அரசாங்கம், அது இன்றைக்கி இருக்குது. எனவே அதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதுபோன்று சம்பவங்கள் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்களுக்கு என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கிற நான் இதில் அரசியல் பேச வரேன்னு சொல்லலை. நான் எதற்காக நான் குரல் கொடுக்க வந்திருக்கேன்னா, அன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவர். இங்கே நடந்த அது எதுக்காக அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது என்றால், இலங்கை தமிழர்கள் மீது திமுக அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் குண்டுகளின் பேரில் ராஜபக்சே ஒத்துழைப்போடு ராஜபக்சே அரசாங்கம் ஒத்துக்குண்டுகளை வீசுகிற போது இலங்கை தமிழர் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து வக்கீல்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த உண்ணாவிரதத்தை கொலாப்ஸ் பண்ணணும், அந்த உண்ணாவிரதத்தை முறியடிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் வழக்கறிஞர்களை தாக்கப்பட்டாங்களே வெளியே வேறு எந்த பின்புலம் கிடையாது. இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் மறைச்சிட்டு ஏதோ சிபிஐ தவறு செய்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை வரைந்து காட்ட மாநில உளவுத்துறை இதில் முயற்சி எடுக்கிறது. நான் புரிந்து கொண்டேன். உண்மையிலே இப்போ வழக்கறிஞர்கள் எங்கே போகணும்னா செக்ரட்டேரியேட்டை நோக்கி தான் போகணும். அங்கே தான் உண்மையான இதற்கு தூண்டுதலாக பின்னால் இருந்த அம்பை எய்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த எங்களுடைய கண்டனத்தை இந்த
பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை இந்த விஷயத்தில் வழக்கறிஞர்களுக்கு என்றும் நாங்கள் உறுதுணையாகும். அது வழக்கறிஞர் சங்கங்கள் எடுக்கும். இப்போ ஒரு சங்கம் முடிவெடுத்து ஊர்வலம் போது இன்னொரு பெண்கள் வழக்கறிஞர் சங்கம் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து நீதிமன்ற புறக்கணிப்பு நடத்திட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. இது வரும்போது எங்களை அதில் இணைத்துக்கணும். அனைத்து சங்கமும் ஒன்றிணைந்து ஒன்றா போராட்டம் பண்ண கொஞ்சம் வலுவாக இருக்கும்போது தனித்தனி சங்கமாக ஏன் சார் இவ்வளோ உங்களுக்குள்ளே ஒரு பிரிவாக இருக்காங்க? இது வழக்கறிஞர் சங்க தலைவர்கள்ட்ட கேட்கணும். இப்போ நான் என்னன்னா தனி மனிதனா, நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன். ஆனால் இயக்கத்தின் சார்பில் அங்கே வரல. தனிப்பட்ட முறையில் எனக்கு பாதிப்பு. அதனால் நான் வழக்கறிஞர் சங்கத்தில் போகிறேன். வழக்கறிஞர் சங்கங்கள்லாம் சேர்ந்து போராட்டம். நீங்கள் கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன்னு சொல்கிறோம். நீதி, நிர்வாகம், சட்டமன்றம், இது மூன்று தூண்கள் ஜனநாயகத்தில். 4வது பத்திரிகை நீங்கள். இப்போ நீங்கள் எவ்வளோ ஆழ்நிலை தியானத்தில் இருக்கீங்கிறது ஒரு குறை இருக்கட்டும். இந்த ஹைகோர்ட்டு இதை விடுமுறை விட்டாங்க. ஹைகோர்ட்டு நான் இந்திய வரலாற்றில் விடுதலை அடைஞ்ச பிறகு இப்படி வருவான் கேட்ட கூப்பிட்டதே கிடையாது. அப்போ அது கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன்னு சொல்லுவோம். அவ்வளோ மோசமான ஒரு காட்டாட்சி அந்த ஆட்சி இருந்தது. ஆட்சி அகற்றப்பட்டது. மீண்டும் ஏதோ பொய்யெல்லாம் சொல்லி திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போவும் அதை அவர்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை என்பதுதான் அந்த ஆட்சி கொடிமரத்தின் கீழே இருக்கிற அரசுக்கு நான் சொல்கிறேன். இதில் நீங்களே தலையிட்டு ஒரு நல்ல தீர்வை இதில் பெற்று தர வேண்டும் என்று இந்த கோட்டையில் இருக்கிற அன்னைக்கு இதை போலீசாரை ஏவி விட்ட ஆட்சியாளர்களை கேட்கிறேன். நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக முன்னாள் நீதிபதிகள் சந்துரு அப்புறம் ஹரிபரணம் அவர்கள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்காங்க. தலித்துகள் முழுசுமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். பிராமணர்கள் நிறைந்த இடமாகவும் அல்லது சங்கிகள் நிறைந்த இடமாகவும் மட்டுமே இதில் எனக்கு எந்த கருத்தும் இல்லை. ஏன்னா எங்கள் நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது மேடம். வழக்கறிஞர்களே தாக்குமுறைகளுமே நீதி கிடைக்காத போது அதுக்கு அடுத்த விஷயங்களை வழக்கறிஞர் சங்கங்கள் மூத்த வழக்கறிஞர்கள்